Hi, welcome to my channel. This is 02 Juniors in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது 12th accountancy theory part பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸும் பார்க்கலாம். ரைட், வெரி ஷார்ட் கொஷின்ஸ். வாட் இஸ் மீன் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்? இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு என்னன்னாக்கா டபுள் என்ட்ரி சிஸ்டம் நம்ம ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா அது இன்கம்ப்ளீட் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் சொல்லுவாங்க. ஸோ அக்கார்டிங் டு காலர் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், so incomplete records, so single entry system only da in which a rule only record of a cash and personal accounts are maintained. It is always incomplete double entry varying with circumstance. அப்படின்னா ரெண்டு விஷயம் தான் மெயின்டைன் பண்ணோம். ஒன்று வந்து கேஷ் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடையில் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு நாலேஜபிள் பர்சன் இல்லை. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா ஜென்ரலாக கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ காசு வருது, எவ்வளோ காசு போகுது, அந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. அப்புறம் டெட்டார் அக்கௌண்ட், கிரெடிட்டார் அக்கௌண்ட். ஸோ நம்ம கஸ்டமரோட அக்கௌண்ட், நம்ம சப்ளையர்ஸோட அக்கௌண்ட், யார் நம்மளுக்கு கடனாக கொடுக்குறாங்க அவங்க அக்கௌண்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். ஸோ மீதி ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், இக்னோர் பண்ணுவோம். அதுதான் வந்து இது. State accounts generally maintained by small size sole trader when double entry system accounting system is not followed. So cash account, personal account of customer and creditors are fully maintained. Other accounts are maintained based on necessity. So தேவைன்னா maintain பண்ணுவாங்க, இல்லாட்டி இல்லை. What is statement of affairs? Statement of affairs na just like a balance sheet. So balance sheet assets and liabilities எப்படி இருக்குமோ அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி டேலி ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா டேலி ஆகுது, நம்மளுக்கு பேலன்ஸ் ஃபிகர் ஒரு கேபிட்டலாக வரும். ஸோ அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர். வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்? ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சிங்களா, அந்த கொஷின் எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சர் இது பார்த்தீங்கன்னா அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக். ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு ப்ராப்பரான அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டோம். டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ரெண்டு அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணும். ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து கேஷ் அக்கௌண்ட். லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. எல்லாரும் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு மாதிரி ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ரைட்? இதில் ஒரு யூனிஃபார்மிட்டியே இருக்காது. அதே நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூனிஃபார்மிட்டி இருக்கும். ஒரு லெஜர் அக்கௌண்ட் நம்ம போட்டால் எல்லாருமே அதே மாதிரி தான் போடுவோம், ரைட்? ஸோ அதுதான் வந்து இதில் லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. Next, what is the limitation of incomplete record? Lack of proper maintenance of records. So இது அன்சைன்டிஃபிக்காக இருக்கிறது, அன்சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த 2 அக்கௌண்ட்ஸ் இக்னோர் பண்ண, ஒன்று நாமினல் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து ரியல் அக்கௌண்ட். டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணுறீங்க. எப்படி வந்து நம்மளால ஜர்னல் என்ட்ரி போட முடியாது, லெட்ஜர் போட முடியாது. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரையல் பேலன்ஸும் போட முடியாது. Difficult in ascertaining true profitability of the business. So profitability கூட it's very difficult, right? So trial balance அப்புறம் நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட் எல்லாம் மெயின்டைன் பண்ணும். ஸோ எதுவுமே இம்ப்ராப்பராக இருந்ததுனால நம்மளால் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், நம்ம நெட் ப்ராஃபிட் நெட் லாஸை அசர்டைன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், ரைட்? Differences between double entry system and incomplete record. Recording of transaction. Double entry systemல நம்ம ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணுவோம், டெபிட் அண்ட் கிரெடிட் ரெக்கார்ட் பண்ணுவோம். அதே இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பார்த்துருக்கா ஒன்று ரெக்கார்ட் பண்ணுவோம், டபுள் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், இக்னோர் பண்ணிடுவோம். ஏதோ ஒரு சம்திங் வில் பி மிஸ்ட் அவுட். டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். அதே இன்கம்ப்ளீட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் பர்சனல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டமில் பண்ண முடியும், அக்யூரேசியாக பண்ண முடியும். ஆனால் நம்ம இன்கம்ப்ளீட் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டில் பண்ண முடியாது. ஸ்டேட் த ப்ரொசீஜர்ஸ் ஃபார் கேல்குலேட்டிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமேட்டிக் மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? கேபிட்டல் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் நம்ம ஸ்டேட்மெண்ட் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்ம கண்டிப்பாக க்ளோசிங் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் ரெண்டுமே இருக்கணும். அடிஷ்னல் கேபிட்டல் அண்ட் ட்ராயிங்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி பிஸ்னஸ். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆர் லாஸ். Differences between statement of affair and balance sheet. Statement of affair எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண. இப்போ அசெட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், லைபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதோட பேலன்ஸ் ஃபிகர் கேபிட்டலாக மாறிடும். அதே பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோன்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் நம்மளோட அசெட்ஸ் எவ்வளோ இருக்குது, லைபிலிட்டிஸ் எவ்வளோ, பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கு, நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது தான் பேலன்ஸ் ஷீட். அக்கௌண்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் இதில் டபுள் என்ட்ரி சிஸ்டம்
மட்டும்தான் ஃபாலோ பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் ஷீட் போட முடியும். ஸோ பேசிஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இதில் லெஜர் அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் எல்லாமே ஒரு ப்ராப்பரான சோர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து எவிடன்ஸ் வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும். அதே இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு லெஜர் அக்கௌண்ட் மட்டும்தான். ரியலபிலிட்டி இதில் வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியாது, இதில் வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியும். ரைட். ஹவ் இஸ் அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் அசர்டைன் ஃப்ரம் தி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா ஒரு ஃபார்மேட் இது. ஸோ டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் பை பேலன்ஸ் கேரி டவுன், இது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். ஸோ நம்மளுக்கு கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ் கிரெடிட் சைடில் பாருங்கள். ஸோ அமௌண்ட் டெட்டாஸ்லேருந்து வந்ததுன்னா கேஷ் ரிசீவ், ஏதாவது செக் கிளியர் ஆச்சு, டிஸ்கவுண்ட் அலவ், சேல்ஸ் ரிட்டர்ன், பேட் டெட்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், டிஸார்டர் எல்லாமே இங்கே தான் வரும். இங்கே பில்ஸ் ரிசீவபிள் இங்கே போகணும். ரிசீவ் டியூரிங் தி இயர் இந்த சைடில் டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் அதுதான் கண்டுபிடிப்போம். டு பேங்க் அக்கௌண்ட், டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஸோ இது வழியாக தான் நம்ம வந்து கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபார்மேட் அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.